பார்த்தீங்கன்னா கேரளா வறுத்த கறி தான் செய்ய போகிறோம். அப்படியே நல்லா திக்காய் கறியெல்லாம் வெந்து புல பார்க்கும்போது சாப்பிடணும். வேற லெவல் வாசமே பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்குமோ. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் வித்தியாசமாக வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி செஞ்சு மனமாக சமைக்கிறோம், மனமாக ருசிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்காளி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரா உங்க பேரை சொல்லியிருக்காங்க. அவங்க பேரை சொல்லிடுவோம். சரி பங்காளி, சொல்லிடுவோம். அம்பரீஷ் ப்ரோ, பிரவீன் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அஜித் ப்ரோ, திருவண்ணாமலை கோபி ப்ரோ, ரெண்டு பேருக்கும் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஜனார்தன் ப்ரோ, விஜய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் சதீஷன் ப்ரோ, குமார் ப்ரோ, ரெண்டு பேருக்குமே ஹாய் ப்ரோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பேரும் வீடியோக்கு வரணும்னா உங்க பேரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இடையில சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம். பயங்கரமாக சமைக்கிறோம், மனமாக ருசிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே, கறியெல்லாம் சூப்பராக அலசி வச்சாச்சு. இப்போ இதை வச்சு தான் சமைக்க போகிறோம். 1.5 கிலோ கேமராமேனோட சேர்த்து 4 பேர் திங்க போகிறாங்க. வைக்கிறேன், இதில் வச்சுக்கேன். போதும் கூட பாட்டு பாடாதீங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்குறோம். தலைவர் வந்து இஞ்சி சீட்டு இருக்காரு, நம்ம வந்து பச்சை மிளகாய் கிண்டுறோம். இவர் தான் பெரிய வேலை பார்த்துருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவிட்டு இருக்காரு. அவர் வந்து பூண்டு உரிச்சிட்டு இருக்காரு. இதை 2 தடவை நம்ம 40 தடவை சொல்லுவாரு. தேங்காய் உரிக்கிறாரு, பூண்டு உரிக்கிறாரு, தேங்காய் உரிக்கிறாரு, பூண்டு உரிக்கிறாரு. சொல்றா திவாகர், அடுத்த திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் இவர் தான். பாருங்க, எங்க ஊர் வாட்டர்மெலன் ஸ்டார், இஞ்சி ஸ்டார். டக்குனு உனக்கு இந்த காது யார்? நான் தான் வந்துட்டேன். முன்னாடி யாராச்சும் அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. கேமராமேனுக்கு வேலை இல்லை, அதனால அப்படி சொல்லுங்க. நல்ல பிள்ளைக்கு அதான அழகு. இருங்க, கொஞ்சம் வேப்பிலை எடுத்துட்டு வரேன். இதுக்கு கொசு கடிக்கிறதுக்கு. கறி சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாம். எப்பவும் போல இந்த சாப்பாடு சூப்பராக வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பெரிக்கிறது. நானும் குக்கு தான். நான்லாம் சமைச்சா இவங்கெல்லாம் எப்போ கற்றுக்க போகிறாங்க. அதனால இப்போ நாங்கள்லாம் சமைக்கிறது இல்லை. ஜெயமுருகா, சீக்கிரம் கற்றுக்கடா. நானே சமைச்சு கொடுக்க முடியுமா? கேரளா வறுத்த கறி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நம்மளே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்க வேண்டியதான். மசாலா என்னடா அதுனா எண்ணெய் பட்டை வகையில் போட்டுக்கலாம். அது சீரகம் போட்டுக்கலாம். என்ன கடற்கடை ஓரத்தில் இருக்கிறேன். மிளகு போட்டுக்கலாம். தேங்காய் கரண்டி தேங்காய் துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். கிண்டு ப்ரோ, அடிப்படி அமைக்கிட்டு அதை போட்டு அடி பிடிச்சிருந்தா. இதுமாதிரி சோறு எடுத்தால் மட்டும்தான் தேங்காய் சோறு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய் வந்து வதங்கிடுச்சு. என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இதுதான் இந்த இதோட கிரேவியோட மூலத்தனம். ஏற்கனவே சொன்ன மசாலாலாம் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. மூக்கை ஏறுது. கேமரா பயங்கரமாக இருக்கா? இது ஃபுல்லாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை போய் அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சி சிக்கனில் போட்டு சாப்பிட வேண்டியதான். நல்லா இப்போ காரசாரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் வறுத்த கறி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். சார் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
கிந்தி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொண்டு வந்திருக்கோம், அதை போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம முதலே சொல்லியிருப்போம் என்னென்ன மசாலா போட்டு அரைச்சோம். அதில் வந்து தேங்காயும் போட்டு அரைச்சிருக்கோம். ஆனால் வந்து செம்மையாக இருக்கும் இந்த மசாலா வந்து. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் வறுத்த கறி தண்ணி ஊற்றிக்கலாம். கல்லி கொதிக்குதா? நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை போட்டுக்குவோம். உப்பு போட்டுக்கலாம். ஆனால் மழை வர மாதிரி இருக்கு. அதுனா ரெடி ஆகிட்டு ப்ரோ. சிக்கன் வறுத்த கறி வாசனை செம்மையாக இருக்குது. பாருங்க அப்படியே நல்லா திக்காய் கிரேவியெல்லாம் அருமையாக இருக்குது. கறியெல்லாம் வெந்து புல பார்க்கும்போது சாப்பிடணும் கூட இருக்குது. அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் வறுத்த கறி வந்து பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அது மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிடுங்க. வாங்க பார்க்கலாம். சுடுதா? எல்லா பட்டாலும் இழுப்பாதிக்கலாம். வேற லெவலு. நல்லா அடிச்சு பரட்டி சாப்பிடு. அவன்கிட்ட காமிச்சிட்டு சாப்பிடுவேன் எல்லாம். வந்தாடா அப்பா மாலை போட்டிருக்காருன்னு நான்வெஜ் சாப்பிடாம சிக்கன் இது வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க. அடிக்கடி இந்த டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் அந்த மசாலா சீக்ரெட் மசாலா தேங்காவோட அரைச்சி அதை சேர்த்து சிக்கனை போட்டு நல்லா சுண்டை விட்டு அந்த புரோட்டாவோட வச்சு சாப்பிடல வேறு லெவலாக இருக்குது. ஆனால் இது வந்து கேரளா டிஷ்ஷு. அவங்க சைடில் சொன்னோன்னா ஒரு அட்டிப்போலியான டிஷ் இது. இந்த வீடியோக்கு வந்து 10K லைக் கொடுங்க. ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வாங்க. உங்கள் பேர்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவோம். இந்த மாதிரி நாங்கள் கேமராமேனுக்கு நாக்கு ஊறிட்டு இருக்கு, அழுத்திட்டு இருக்காரு. அவர் வந்து எடுத்து தின்னுக்கிட்டே தான் வீடியோ எடுக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புரோட்டா, சப்பாத்தி, தோசை எதோட வச்சு சாப்பிட்டாலும் சுவை வந்து வேறு லெவலாக இருக்குது. இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. 1 lakh வியூஸ் போகணும். ப்ளீஸ் பார்த்து செஞ்சுடுங்க. எதுவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு புள்ள பாவம் டைம் ஆகும். அழுதுட்டு உட்காந்துருக்கான். பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபினிஷ் ஆகிட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு அட்டகாசமாக இருக்குது சாப்பாடு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அமர்க்கலமாகவும் இருக்கும்.
சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.